அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் காண விரும்புவது நடராஜ அபிஷேக நாளில் நடராஜருக்கு வழங்கப்படும் அபிஷேக பொருட்களின் பலன்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யாராலும் சிவபெருமானை விட மிக சிறப்பாக நடனமாட முடியாது. அந்த அளவு சிறப்பாக நடனமாடும் வல்லமை கொண்டவர் சிவபெருமான் அவர்கள். அப்படி அவருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பாகும். நடராஜர் அபிஷேகம் நாளில் அபிஷேகத்திற்காக நீங்கள் வழங்கப்படும் பொருட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. நீங்கள் பரம்பொருள் சிவபெருமானுக்கு தயிர் அபிஷேகம் இன்றைக்கு வழங்கினீர்கள் என்றால் உங்களுடைய சந்ததியை அதிகப்படுத்தி விருத்தியை உண்டாக்கி உங்கள் பரம்பரையை செல்வ செழிப்புடன் வைத்து கொள்வார். மேலும் பாலாபிஷேகம் போன்றவற்றை இன்றைக்கு அபிஷேகம் செய்தால் உங்களுடைய ஆயுளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதில் உள்ள குறைபாடுகளை நீக்கி உங்களுடைய ஆயுள் செல்வ செழிப்புடன் இருப்பதற்கு நடராஜர் அவர்கள் உதவி புரிவார். அடுத்ததாக நடராஜர் அவர்களுக்கு தனியாக நீங்கள் வாங்கி சென்ற விபூதி போன்றவற்றை அதிக அளவில் கொடுத்து இறைவனுக்கு விபூதி அபிஷேகம் உடல் முழுவதும் செய்யப்படுவதனால் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் உங்களுக்கு அவர் மிகச்சிறந்த ஒரு அறிவு வளர்ச்சிக்கு கிடைத்து கல்வியில் மிக பெரும் புத்திசாலியாக மாறி அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி தேடி அமைத்து கொடுப்பார் என்பது இந்த விபூதி அபிஷேகத்தின் பெரும் நம்பிக்கையாகும். வீட்டில் இருப்பவர்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் ஞானம் கருதி இன்றைக்கு பரம்பொருள் சிவபெருமானுக்கு இப்போது அபிஷேகம் செய்யுங்கள். கட்டாயம் உங்களின் குழந்தைகள் கல்வி அறிவு வளர்ச்சி அதிகடையும். அடுத்ததாக இறைவனுக்கு மிகவும் விருப்பமான மலைத்தேன் போன்றவற்றை தேன் நீங்கள் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகும். மேலும் உங்களுடைய பேச்சு பிரச்சனையில் குறைபாடு இருப்பினும் அந்த தேன் போல மென்மையாக அந்த பிரச்சனை மாற்றி இதில் உங்கள் குரல் வளம் சிறக்க நடராஜர் அவர்கள் இன்றைக்கு அருள் புரிவார் என்பது தேன் அபிஷேகத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். மேலும் இன்றைக்கு நடராஜர் திருநாளில் நிறைய சந்தனங்கள் நீங்களே குழைப்பி இறைவன் ஆலயத்திற்கு எடுத்து சென்று இன்றைக்கு சந்தன அபிஷேகம் செய்வதற்காக நீங்கள் வழங்கினீர்கள் என்றால் இன்றைய விரைவில் நீங்கள் செய்த நன்மை தீமை அனைத்தையும் இறைவன் அவர்கள் மன்னித்து அருள் புரிவார். அடுத்த பிறவில் உங்களுக்கு நல்ல பிறவி நிலை உண்டாக்கி சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கு துணை புரிவார் என்பது சந்தன அபிஷேகத்தின் பலனாகும். மேலும் நாட்டு சர்க்கரை போன்றவற்றை நீங்கள் அபிஷேகத்திற்காக தந்தால் நல்ல உடல் நலம் ஆரோக்கியம் பெற்று எந்த ஒரு பிணியும் இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்க அருள் புரிய சிவபெருமான் அவர்கள் உதவுவார். மேலும் அருகம்புல் நீர் போன்றவற்றை இறைவனுக்கு அதிக அளவில் இன்றைக்கு நீங்கள் வழங்கும்போது நீங்கள் செய்யும் தொழிலும் அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நஷ்டமான ஒன்று ஏற்பட்டால் அது விரைவில் லாபகரமான நிலையை எட்டி இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தும். இது அருங்கம்புல் நீரின் முக்கிய பலனாகும். மேலும் இறைவனுக்கு முக்கியமாக பஞ்சாமிர்த அபிஷேகம் இந்த நன்னாளில் நடைபெறும். எப்படி இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் நீங்கள் வழங்கும்போது உங்களை சுற்றியுள்ள அனைத்து எதிரிகளையும் இன்று இருந்து வரும் தாக்குதல்களை உங்கள் மீது ஏற்படாத வண்ணம் இறைவன் தடுத்து உங்களை பாதுகாத்து கொள்வார் என்பது இந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தின் முக்கிய பலனாகும். மேலும் பன்னீர் அபிஷேகம் போன்றவற்றை நீங்கள் இன்றைக்கு வழங்கினீர்கள் என்றால் அந்த பன்னீரானது எப்படி எல்லா திசைகளிலும் மனம் வீசுகிறதோ அதனுடைய வாழ்க்கையும் மனம் வீசும். அடுத்ததாக நிறைய மஞ்சள் போன்றவற்றை நீங்கள் இந்த அபிஷேகத்தில் வழங்கினீர்கள் என்றால் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மங்கள காரியங்கள் விரைவில் கைகூடும் என்பது இந்த மஞ்சளின் முக்கியத்துவமாகும். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக அன்னாபிஷேகம் நீங்கள் செய்ய நினைத்தால் இறைவன் என்றைக்கும் உங்களுடைய நிலையை வறுமை ஆக்காமல் இருக்க பார்த்து கொள்வார். மேலும் உங்களுடைய பசியாற்றும் அன்னத்தை அதிக அளவில் வழங்கும் தன்மை அன்ன அபிஷேகத்திற்கு உள்ளது. மேலும் இன்றைக்கு நடராஜருக்கு அபிஷேக பொருட்கள் கொடுக்க இருப்பவர்கள் நாங்கள் கூறிய இந்த முறைகளை பின்பற்றி அபிஷேக பொருட்களை இன்றைக்கு கட்டாயம் வழங்குங்கள். வாழ்க்கையில் நிச்சயம் சிறக்கும்.
இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.